பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசின் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் மொத்தம் 320 பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நீண்ட காலமாக காலியாகவே உள்ளதால் மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நிர்வாக சிக்கலுக்கும் குழப்பத்திற்கும் காரணமான பழங்குடியினர் நல இயக்குனரை மாற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாமக்கல் நகரிலிருந்து மாற்றப்பட்ட மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அதே இடத்தில் நகர்ப்புற சுகாதார மையமாக செயல்படும் என ராசிபுரத்தில் MP ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதனால் போராட்டம் அறிவித்துள்ள மீட்புக் குழுவினர் உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.